கைஸ் இந்த ஐபிஎல் 2025 நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்குவாடை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள், பில்ட் யோர் சூப்பர் ஸ்குவாட் 2025 அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் இன்கேஸ் சிஎஸ்கே ஆப்ஷனில் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் போல். அண்ட் அதே சமயத்தில் சிஎஸ்கே இன்கேஸ் அவங்களுக்கு பிட் பண்ணால் கூட உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸோ இல்லை ரிவார்ட்ஸோ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட டீமை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பிளேஸும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 7 ஓவர்சீஸ் அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஓவர்சீஸ் இதெல்லாம் தான் எல்லாருமே இருக்காங்க. சர்ச் பிளேயர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் பிளேயர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மிச்சல் சாண்டர் நம்ம கண்டிப்பாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக்காக இருக்குது. ஸோ சிஎஸ்கே டெஃபினெட்லி அவரை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ்குள்ளே வரலாம். ஸோ நம்ம வந்து கிளென் மேக்ஸ்வெலை சொல்லியிருப்போம் போன வீடியோவில். ஸோ ஓகே, கிளென் மேக்ஸ்வெலுக்கு நம்ம போகலாம். அண்ட் ஸோ ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஒரு பவுலருக்கு போகலாம். ஸோ பவுலர் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை பைபேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நம்ம வந்து பைபேக்கை தாண்டி வேற ஒரு மேட்டருக்குள்ளே வருவோமே. ஸோ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுப்பாங்க, ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்க. ஸோ ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாய்ஸஸ் இருக்கா அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போமே. ஸோ இதில் எப்படி பார்க்குறதுனா, இங்கே உங்களுக்கு பவுலர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பவுலரை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரி இருக்கோ அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்படியே பார்ப்போமே. ஜாஸ் ஹேசல்வுட் வெரி குட் ஆப்ஷன். பட் நம்ம அவரை வந்து கொஞ்சம் வச்சுப்போமே, ஒரு இதுவாக வச்சுப்போம், பேக்கப்பாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் வேறு யாராவது நல்ல சஜஷன் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். எனக்கு என்னமோ சிஎஸ்கே வந்து இவரை வந்து ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு வந்ததே சிஎஸ்கேவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ரிச்சர்ட் கிளீசன் நம்ம சிஎஸ்கேவோட லாஸ்ட் சீசனில் இருந்த பிளேயர் அவர். ஸோ எஸ், இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. நம்ம டேரெக்டாக சர்ச் பண்ணி எனக்கு என்னமோ ஜாஸ் ஹேசல்வுட் வந்து வந்துருவார்னு தோணுது. ஸோ நம்ம ஹேசல்வுட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீமில் இப்போதைக்கு 3 பிளேஸை செலக்ட் பண்ணிட்டோம். மிச்சல் சாண்டர், கிளென் மேக்ஸ்வெல், ஜாஸ் ஹேசல்வுட். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்னும் 4 ஓவர்சீஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ ஒரு பேட்டருக்கு போவோம். இப்போது பேட்டர் யாரும் செலக்ட் பண்ண நம்ம இன்னும். ஸோ பேட்டரில் வந்து நம்ம ஒரு நியூசிலாந்து பேட்டர் பார்ப்போமே. ஸோ நியூசிலாந்து நம்ம சிஎஸ்கே எப்போவுமே விரும்பியிருக்காங்க இல்லையா. டெவான் கான்வே அங்கே இருக்கார் பாருங்க, அவர் இவ்வளோ நேரம் மறந்துட்டேன். ஸோ டெவான் கான்வே அவரையுமே இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. 4 பிளேஸ் இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு நம்ம போகலாம். ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் இது என்சரில் இல்லை, பேனில் இருக்கும். ஸோ பேனில் போயிட்டு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மானை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போதைக்கு நம்ம ஸ்குவாடில் சாண்ட்னர், கிளென் மேக்ஸ்வெல், ஹேசல்வுட், டெவான் கான்வே, முஸ்தபிசுர் ரஹ்மான். தீக்ஷனா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ சாண்ட்னர் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ரச்சின் ரவீந்திராவை நம்ம செலக்ட் பண்ணலாம். அவர் வந்து டெவான் கான்வேக்கு நம்ம பேக்கப்பை இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், ரச்சின் ரவீந்திராவை நான் வந்து பைபேக் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சில சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஸ்குவாட் இப்போ நான் செலக்ட் பண்ணுறப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ எனக்கு ரச்சின் ரவீந்திரா இஸ் அ பெட்டர் சாய்ஸ்னு தோணுது. ஸோ இப்போ வந்து ஃபைனல் சாய்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பயங்கரமான ஒரு சாய்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபைனல் சாய்ஸ் உண்மையாகவே தரமாக இருக்கணும் இல்லையா. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகலாம். வெஸ்ட் இண்டீஸில் யாரும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாலையும் நமக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ இங்கிலாண்டில் யாராவது இருக்காங்களா? இங்கிலாந்து, எஸ், சாம் கரன். ஸோ சாம் கரன், மோயின் அலி சாய்ஸஸ் இருக்குது. ஸோ மோயின் அலி எஸ் அஃப்கோர்ஸ் வாங்க மாட்டாங்க. லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ சாம் கரன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம் கரன் எடுத்தோன்னா இப்போ நம்ம ஸ்குவாடு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா. சாம் கரன் வந்து ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெய்ல் எண்ட் பிளேயரு, உங்களுக்கு நல்ல ஒரு நாக் அடிச்சு கொடுப்பாரு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில். ஸோ அதுக்காக அவர் கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் டெவான் கான்வே ஒரு கிளாஸி ஓப்பனரு. ஸோ மிச்சல் சாண்டர் உங்களுக்கே தெரியும், தரமான ஒரு ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெலுமே ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் ஹேசல்வுட், முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 1 2 3 4 5 6 7 ஓவர்சீஸ் பிளேயருமே கன்னாக இருக்காங்க. ஸோ இந்த 7ல் பார்த்தீங்கன்னா 1 கன்ஃபார்ம் எனக்கு டெவான் கான்வே வந்துருவார் சிஎஸ்கேக்குள்ளே. ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ சான்சஸ் இருக்குது. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் நான் ஏதோ ஒரு டவுட்டில் தான் போட்டிருக்கேன். பட் அவரோட லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் இன் சேப்பாக் வந்து அற்புதமாக இருந்ததுனால அவரையுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சாம் கரன் அஃப்கோர்ஸ் நான் வந்து நிறைய வீடியோஸில் அவரை பற்றி சொன்னதுனால நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஹேசல்வுட் தான் வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கியான சாய்ஸஸாக இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். மிச்ச 5மே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி சிஎஸ்கே எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 7 ஓவர்சீஸ் தான், சாரி 8 ஓவர்சீஸ். பத்திரனா ஆல்ரெடி ரீட்டைன் ஆயிருக்காரு. ஸோ அதனால் அவரை நான் மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம வந்து தோனிக்கு ஒரு பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ருத்ராஜ் ஜெய்க்வார், ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே. ஸோ இப்போ வந்து நம்ம
பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தீபக் ஹூடா, தீபக் ஹூடா நம்ம சொல்லியிருப்போம், அதனால் தீபக் ஹூடாவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புவி குமாரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பெருசாக யாரும் இல்லை. நம்ம இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் வரதுனால நமக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கே இருக்காருப்பா. ஸோ அவரையுமே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தீபக் சேர் அவரையுமே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேடிட்டு இருக்கேன். அது யார் அப்படின்னு நம்ம நிதிஷ் ராணா சான்சஸ் இருக்குது, இல்லை நம்ம சாய் கிஷோருக்கு போகலாமா? பட் சாய் கிஷோர் மோஸ்ட் ப்ராப்ளி அவர் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு தோணுது. நிதிஷ் ராணாமே அஃப்கோர்ஸ் அவருமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இவரை செலக்ட் பண்ணிப்போம், சாய் கிஷோரை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு தமிழ்நாடு பிளேயராவது அட்லீஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிப்போமே. ஸோ 2 தமிழ்நாடு பிளேயர், ஆல்ரெடி அஸ்வின் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து ரீசெண்டாக ஒரு இது சொல்லியிருப்பாங்க, ஆயுஷ் மாத்ரே. ஸோ சிஎஸ்கே அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிட்டு போடுவாங்க, அதுக்கு கூட உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சிஎஸ்கேட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஆயுஷ் மாத்ரே அவரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ராகுல் சஹர், ரீசெண்டாக சீக்காவோட ஆப்ஷனில் சீக்கா அவரை வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா ஜடேஜா இருக்கார், அதுக்கப்புறம் அஸ்வின் இருக்கார், அண்ட் கிஷோர் இருக்கார். ஸோ இன்னொரு எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது, அதனால் நம்ம ராகுல் சஹருமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார், அதுக்கப்புறம் தீபக் ஹூடா, புவி குமார், ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிஷோர். ஸோ ஒரு மாதிரி டீசெண்டாக வந்திருக்கு. துஷார் தேஷ்பாண்டேவுமே சிஎஸ்கே பைபேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம சிஎஸ்கே நிறையா வருஷங்களை அவரை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறதுனால அவரையே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் எல்லாருமே வந்து ஓகே டீசெண்டாக தான் இருக்காங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தரமே போட்டுப்போமே, ஏன்னா இன்கேஸ் இப்போ வந்து அஸ்வினுக்கு பிட்டு விழலைன்னா சுந்தருக்கு போவாங்க. ஸோ அதனால் சுந்தரமே நம்ம போட்டுப்போம். அப்போ நம்ம ஸ்குவாடில் வந்து அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ சுந்தர் போனாங்கன்னா, சுந்தர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லை அஸ்வினை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கைண்ட் ஆஃப் நம்ம 2 பேருமே போட்டுப்போமே. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஓப்பனர் போகலாமா ருத்ராஜ் பேக்கப்புக்கு? ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாமே. பேட்டரு இந்தியன், ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பேட்டர் பார்ப்போமே. ஸோ ராகுல் திரிபாதி, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா இந்த ஸ்குவாடில் வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்குவாடை செலக்ட் பண்ணுறோமே தவிர நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனோம், அதுதான் மேட்ரு. இன்கேஸ் இப்போது ராகுல் திரிபாத்தியை பிட்டு போட வாய்ப்பு இருக்குது, அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட தீபக் ஹூடாக்குமே பிட்டு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேருமே போட்டுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும் இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு பிளேயரை வந்து பிட் போட்டு எடுத்தாங்கன்னா அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து 2 பிளேயருமே வந்து சேர்த்து போட்டுக்கிறேன். பட் சிஎஸ்கே ஸ்குவாடில் அப்படி இருக்காது. எனக்கு என்னமோ ஆண்ட்ரே சித்தார்த்தை வாங்குவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவருமே ஒரு தமிழ்நாடு பிளேயர் தான், அதனால் அவருமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விக்கெட் கீப்பர் பார்த்துடலாம். ஸோ இந்தியன் விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ணியானோம். நம்ம வேணாம் ஜக்கியே போட்டுருவோமா? ஏன்னா அவர் தான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வருவார்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம ஸ்குவாடு எடுத்துக்கிட்டோன்னா எம்எஸ் தோனி, நாராயண் ஜெகதீஷன், பத்திரனா, சாண்ட்னர், கிளென் மேக்ஸ்வெல், ஹேசல்வுட், டெவான் கான்வே, முஸ்தபிசுர் ரஹ்மான், ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன். கைண்ட் ஆஃப் அங்கே வந்து தரமாக இருக்குங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ ஓப்பனருக்கு டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான், சாம் கரனு. ஸோ 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் மீடியம் பேசர்ஸு. அதுக்கப்புறம் ஹேசல்வுட் ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலரு. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரு. அதுக்கப்புறம் நம்மளோட மிச்சல் சாண்டருமே வந்து ஒரு சூப்பராக ரீசெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. நம்ம சிஎஸ்கேக்குமே காலங்காலமாக வந்து பணி ஆட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரையுமே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அவருமே இருக்கார், அதனால் டீசெண்டாக இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் போட்டிருக்கோம்னா நம்ம தீபக் ஹூடா, புவனேஸ்வர் குமார், ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் சேர், சாய் கிஷோர், ஆயுஷ் மாத்ரே, ராகுல் சஹர், துஷார் தேஷ்பாண்டே, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திரிபாதி, தங்கராசு நட்ராஜன் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ பிளேயர்ஸ் வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ஆப்ஷனில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்களா? நீங்கள் யாரெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ்.